அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நாளிலே எங்களோடு பேசுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, 8ஆம் வசனம் எழுதுங்க. மாய வித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பிறனுடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, முதல்ல நம்ம எதில் நிரம்பணுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். எப்ப நம்ம கோபத்தை நிரம்பிய கூடாது, எரிச்சல நிரம்பிருக்க கூடாது, ஆமா பழி வாங்குற எண்ணத்துல நிரம்பிருக்க கூடாது. எதுல நிரம்பி? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் ஆவியானவரை உணர்த்துகிறவர். அவருடைய அதிபதி விசுவாசத்தினின்று திருப்பும் தேவனுக்கு அதுல இருந்து விசுவாசம் ஜெபம் பண்றிய விசுவாசப்பட்டு குறை சொல்லி நம்ம உற்று பார்க்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி பிசாசு நம்மளை என்ன பண்ணும்? நம்மளை எதிர்க்கிறவங்க அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன பண்ணும்? ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணான்? அவன் ஓய மாட்டான். ஏன்னா வசனம் ஏதாவது சொல்லுது பாருங்க. 10ஆம் வசனம் சொல்லுவேன். எல்லா பவுல் சொல்றாப்புல 10 எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நீதி வகையினை வழிகளை போவதில் தந்திரமான தெளிவா இருக்கணும். நம்ம கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்த பூமிக்கு போகிறார். என்னுடைய தேவநாயகத்தை நிச்சயமா என்னை ஆஸ்வதிப்பார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்ன என்ன உயிரோடு கூட எழுப்பினே நிச்சயமா என்னை ஆஸ்வதிப்பார். நான் தண்ணீரை கடக்கும்போது நான் என்ன பண்றேன்? என்னோட கூட இருக்கிறவர். இந்த இடத்துல இந்த பவுல என்ன பண்றான்? சற்று என்ன பண்ண மாதிரி புகழ்ற மாதிரி புகழ்ந்து என்ன பண்றான்? ஆமா, புகழ்ச்சி நம்மளுக்கு என்ன பண்ணும்? சாத்தான வைக்கிற வலை. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையான இந்த பிசாசு என்ன பண்ண உற்று கவனிக்கணும். நம்ம சரி என்ன பண்ணுவோம்? கவனிச்சு நம்ம குடும்பத்துல காரியங்களை உற்று கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை உற்று கவனிக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்துல உற்று நம்ம எங்க போறோமோ கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய உடைமைகள் மேல கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கூடாது. யாரு பிசாசு தந்திரம் என்ன பண்ண வாழ்க்கைய சிதறடிக்க பாக்குறான், இடம் கொடுக்கும். அப்ப ஆவி ஓடியே போயிடுவான். பிடிக்காத சோத்திரம் விசுவாசத்தை என்ன பண்ணும்? அப்படியே அரட்டை போய் பார்ப்பான். நீங்க இவ்வளவு நாள் ஜெபம் பண்றீங்களே, இவ்வளவு நாள் உபவாசம் பண்றீங்களே, இவ்வளவு நாள் கர்த்தருக்கு வந்து முத்தமத்தன் உறுதியா இருந்தையா? ஆமா, யாரெல்லாம் பண்ணுமா? பிசாசு வஞ்சிப்பான். நம்ம கவனமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிக்கெல்லாம் யாரு பொல்லாப்பு அப்ப பொல்லா கவடம் தான் நிறைஞ்சிருப்பான். விழுங்கலாம் கெச்சிக்கிற சிங்கம் போல அலைகிறவன். ஆமா, யார இன்னைக்கு மாட்டுவான், யாரப்பட்ட நமக்கெல்லாம் யாரப்பட்ட என்ன பண்ணலாம்?
அவனை திருப்பலாம்னு சொல்லி என்ன பண்றான், அவனுடைய கண்ணுக்கு அவனுடைய எதுக்கு மாட்டிடவே கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம எதுல நினைச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தா தான், தேவ வசனத்துல நிரம்பி இருந்தா தான், ஜபத்துல நிரம்பி தான், தேவனோடு கூட இருந்தா தான் பிசாசனம் என்ன பண்ணும், விரட்ட முடியும். நிர்மூலம் அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தெரியாத அல்லவைகளவா அப்படி சொல்லப்படுறோம். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, தன்னுடைய தங்களுக்கு எதிர்த்து நீங்க நிரம்பிருங்க. உங்க களஞ்சியத்தையும் நிச்சயம் மறப்புவா. பலகணிகளை திறந்து உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவ ஜெபிக்க, ஆண்டவரே எதிரிகளை ஆண்டவரை தோற்கடிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.